எஸ் சார். ஓகே, இதெல்லாம் ஞாபகம் இருக்கலாமா? ஏன்னா லாஸ்ட் திடீர்னு எக்ஸாம்ஸ் வைக்கும் போது இதெல்லாம் வரும். இதான் பார்த்தோம், வேர்ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம். நம்ம வேர்ஹவுஸ் மேனேஜ்மெண்ட்ல என்ன பார்த்தோம்? பெனிஃபிட்ஸ். பெனிஃபிட்ஸ்ல ரெண்டு டைப் ஆஃப் இருக்கு. ஒன்னு எக்கனாமிக் பெனிஃபிட், இன்னொன்னு சர்வீஸ் பெனிஃபிட். அதுல என்னென்னு பார்த்தோம். கன்சாலிடேஷன், பிரேக் பல்க், ப்ராசஸிங் ஆர் போஸ்ட்போன்மெண்ட், ஸ்டாக் பைலிங். சர்வீஸ் எப்படி? ஸ்பாட் ஸ்டாக்கு, அசார்ட்மெண்ட், மிக்சிங், ப்ரொடக்ஷன் சப்போர்ட். இதுல இந்த கன்சாலிடேஷன், பிரேக் பல்க்கு ரெண்டு பிக்சரோட பார்த்தோம். ஒன்னு வந்து ஒரு பிளான்ட்ல இருந்து வர்றத டிஃப்ரெண்ட் கஸ்டமருக்கு கொடுக்குறோம். இட்ஸ் பல்கா வரும். கன்சாலிடேட்டட் ப்ராடக்ட் சர்வ்ஸ் டு டிஃப்ரெண்ட் கஸ்டமர்ஸ். அது பிரேக் பல்க். கன்சாலிடேஷன்ங்கிறது என்னது? டிஃப்ரெண்டா வர்றத ஐ ஆம் கன்சாலிடேட்டிங் இன் வேர்ஹவுஸ் அண்ட் சென்டிங் டு டிஃப்ரெண்ட் கஸ்டமர். ஓகே, இது டைப் ஆஃப் வேர்ஹவுஸ் பார்த்தோம். பேஸா பிரைவேட், பப்ளிக், அடுத்து கான்ட்ராக்ட். அதாவது பப்ளிக் வேர்ஹவுஸ்ல நிறைய இருக்கு. ஜெனரல் மெர்ச்சன்டைஸ், ரெஃப்ரிஜிரேட்டர், ஸ்பெஷல் கமோடிட்டி, பாண்டட், ஹவுஸ் ஹோல்டு ஃபர்னிச்சர். இது எல்லாமே என்னென்ன சினாரியோல இந்த பாண்ட் நம்ம வேர்ஹவுஸ் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோம். பிரைவேட்ங்கிறது ஐ ஓன் மை ஓன் வேர்ஹவுஸ். நான் பிரைவேட்டா வச்சிருப்பேன். என்னோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு ஐ ஓன் மை பிரைவேட் வேர்ஹவுஸ். அதுல வேற யாரும் அலோவ் பண்ண மாட்டேன். கான்ட்ராக்ட் வேர்ஹவுஸ் அதுவும் அப்படின்னா கிட்டத்தட்ட பிரைவேட் தான், பட் யூஸ்டு ஃபார் பப்ளிக். அதை கான்ட்ராக்ட்ல கொடுத்துருப்பேன். அவ்வளவுதான், வேற எதுவும் வித்தியாசம் கிடையாது. இதுல ஒவ்வொரு வேர்ஹவுஸ்க்கும் ஒவ்வொரு நேச்சர் இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி வேர்ஹவுஸோட கன்ஸ்ட்ரக்ஷனும் அமைஞ்சிருக்கணும். இதுதான் நம்ம பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரெஃப்ரிஜிரேட்டர்னா அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். ஜெனரல் மெர்ச்சன்டைஸ்னா அவன் எந்த மாதிரி யூஸ் பண்ணுவான். ஸ்பெஷல் கமோடிட்டி, ஏதோ ஒரு ப்ராடக்ட் ஸ்பெஷலைஸ்ட் ப்ராடக்ட்னா அதுக்கு ஏத்த மாதிரி வச்சிருக்கணும். இதுதான் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து மெட்டீரியல் ஹேண்ட்லிங். ஓகேமா, இப்போ வேர்ஹவுஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது we saw the benefits of warehouse இல்லையா? வேர்ஹவுஸ்ல நான் என்ன சொல்லிடுவேன்? ஆமா, கண்டிப்பா வந்து என்னோட ஸ்டாக் வந்து கண்டினியூஸா இன்ட்ரான்சிட்ல வைக்க முடியாது. somewhere I have to store. அதுக்கு வேர்ஹவுஸ் வேணும். அதே மாதிரி எனக்கு ரா மெட்டீரியல் கொஞ்சம் எக்ஸஸா வருது அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுவேன்? கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி அங்கிருந்து எடுப்பேன். டைரக்ட்லி ஐ கேனாட் பிரிங் டு மை மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆர் வேறவர். அப்போ எனக்கு வேர்ஹவுஸ் வேணும். இல்ல டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் யூஸ் பண்றேன் அப்படின்னா அதுல ஒரு வேர்ஹவுஸ்ல வச்சு ஐ கேன் கன்சிடர் தட் அஸ் அ டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட். இல்ல ஃபினிஷ்டு ப்ராடக்ட் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருக்கோம். I may not be able to send all the finished product immediately. அப்போ இன்வென்டரியை வந்து வேர்ஹவுஸ்ல ஸ்டோரேஜ் பண்ணணும். இது எல்லா பர்பஸுக்கும் வந்து வேர்ஹவுஸ் வந்து யூஸ் ஆகுது. அப்போ வேர்ஹவுஸ்க்குள்ள மெட்டீரியல் ஹேண்ட்லிங் ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது இல்லையா? இந்த வேர்ஹவுஸ் மேனேஜ்மெண்ட்ல சேலஞ்சிங்கான ரோலே மெட்டீரியல் ஹேண்ட்லிங் தான். இதுல வந்து எனக்கு அட்லீஸ்ட் பிரைவேட் வேர்ஹவுஸ்னா பெரிய சேலஞ்சஸ் இருக்காது மெட்டீரியல் ஹேண்ட்லிங்ல. ஏன்னா பிரைவேட் நான் என்னோட ப்ராடக்ட் வைப்பேன், எடுத்துக்கிடுவேன். அதுல ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்காது. இல்லாட்டி என்னோட ரா மெட்டீரியல்னா ஒரே ரா மெட்டீரியல் தான் வரப்போகுது. இல்ல அதிகபட்சமான 2-3 டிஃபரெண்ட் ரா மெட்டீரியல் வரப்போகுது. மெட்டீரியல் ஹேண்ட்லிங் லிட்டில் பிட் ஈஸி. அதர்வைஸ் ஜெனரல் மெர்ச்சன்டைஸ், பப்ளிக் வேர்ஹவுஸ் வருது, பாண்டட் வேர்ஹவுஸ், கவர்மெண்ட், கஸ்டம்ஸ்ல உள்ளது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு, அங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் வரும்னே தெரியாது. எல்லா டைப்பும் வாங்குவான், உள்ள வைப்பான், எடுப்பான். அப்பங்க மெட்டீரியல் ஹேண்ட்லிங் இருக்கு இல்லையா? இட்ஸ் a வெரி பிக் சேலஞ்சிங் ரோல். வேர்ஹவுஸ் வச்சிருக்கிறவனுக்கு மெட்டீரியல், ஏன்னா மெட்டீரியல் ஹேண்ட்லிங் அவன் பொறுப்பு. டேமேஜ் ஆச்சுன்னா நான் காசு கொடுக்குறவன் சும்மா விட்டுருவேனா? இப்ப மெட்டீரியல் நான் ஒன்றை வச்சு கொடுத்துட்டு போயிருக்கேன், நீ அங்க இருந்து இங்க கட்டுற, இங்க இருந்து அங்க கட்டுற, டேமேஜ் ஆச்சுன்னா யார் பொறுப்பு?
வேர்ஹவுஸ் ஓனர் தான் பொறுப்பு. அப்போ மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எப்படி இருக்கணும்? இப்ப நீங்க சொல்லுங்க, வாட் டு யூ திங்க் இஸ் சேலஞ்ச் இன் மெட்டீரியல் ஹேண்ட்லிங்? ஏன் மெட்டீரியல் ஹேண்ட்லிங்க ஒரு சேலஞ்சிங்கா சொல்றோம்? என்னென்ன சேலஞ்சஸ் அதுல வரலாம் வாய்ப்பு இருக்கு? சொல்லுங்கம்மா. Risk of fire. ரிஸ்க் ஆஃப் ஃபயர். வேற? Sorry, Namanan, I am unable to hear you. Flood, okay. Okay, this fire, flood, எல்லாமே என்னன்னா கைண்ட் ஆஃப் நேச்சுரல் கலாமிட்டிஸ். ஓகேவா? அந்த இது வந்து ரிஸ்க் கவரேஜ். நான் ஆசச்சா ஒரு இது பண்ணும்போது ஹேண்ட்லிங் த மெட்டீரியல்ல என்ன நான் கன்சிடர் பண்ணணும்? வாட் ஆர் த ஏரியாஸ் ஐ ஹாவ் டு ஃபோக்கஸ் டு மேனேஜ் மை வேர்ஹவுஸ் எஃபெக்டிவ்லி? இது எல்லாமே அப்படின்னா ரிஸ்க் கவரேஜ்ல வந்துடும். ஓகே, ஸோ நான் இது என்ன பண்ணிடுவேன்னா வேர்ஹவுஸ்ல உள்ள மெட்டீரியல் ஸ்டாக்குக்கு ஐ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் இன்சூரன்ஸ் so that this Sir, will be covered as risk coverage. Sir, if it is a fragile product, we should handle it with care, sir. If it is a fragile Okay, product. special product, the handling methodology should be very secured way. Otherwise, possibility of damages. ஓகேவா? இப்போ எதனால நம்ம வந்து எஸ் அர்ஜுன் சார் இன்னொரு என்னன்னா மெயின்டைனிங் த டெம்பரேச்சர் ஆஃப் த மெட்டீரியல்ஸ். ஒரு சில மெட்டீரியல்லாம் வேர் ஹவுஸ்ல ஸ்டோர் பண்றப்போ அந்த டெம்பரேச்சர் வந்து கன்சிஸ்டண்டா மெயின்டைன் பண்ண ரொம்ப சேலஞ்சா இருக்கும் சார். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாக்ட்லி ஏன்னா ஒரு வேக்சினா இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது ஒரு ரொம்ப ஃப்ராக்ஜைல் மெட்டீரியலாக கூட இருக்கலாம் சார். அது டெம்பரேச்சரும் ஹேண்டில் பண்ணோம், அதே நேரத்தில் அதோட குவாலிட்டியும் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். எக்ஸாக்ட்லிமா. ஸோ ஐ ஹாவ் டு மெயின்டைன் மை ரெக்யூர்மெண்ட் ஃபார் ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற ரெக்யூர்மெண்ட் நான் வச்சுன்னா, அப்படி இல்லைன்னா இட் இஸ் பெட்டர் நாட் டு அக்செப்ட் த மெட்டீரியல். இல்லை சார், இது நமக்கு ஃபெசிலிட்டி ஸ்டோரேஜ் பண்ணிக்கோங்க. ட்ரை ஏரியாவாக இருக்கும் சார். நான் இந்த நவதானியம் அதெல்லாம் வரணும். அதெல்லாம் வரும்போது ட்ரையா இருக்கும். கோதுமை வருது, அரிசி மூடை வருது, குடோன்ல அடுக்கிறோம். நான் வந்து கீழே ஃப்ளோரிங்கே போடாம மண் வச்சிருப்பேன், ஈரமா இருக்கும். ஐ ஷுட் நாட் அலோ இட். ஏன்னா அது ப்ராடக்ட் கெட்டு போயிடும். ப்ராடக்ட் கெட்டு போகாட்டியும் நனைஞ்சு போயிடுச்சு வச்சுக்கோங்க, தென் தே மே நாட் ஈஸிலி யூஸ் இட். கன்சம்ஷனுக்கு இமீடியட் எடுக்க முடியாது. ஓகே, வேற சேலஞ்சஸ். அப்போ நான் எதெல்லாம் கன்சிடர் பண்ணுவேன்? மெட்டீரியல் பார்ப்பேன், இந்த மெட்டீரியல் நம்ம இதில் ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படி பார்ப்பேன். ஓகே, ரெண்டாவது என்ன பண்ணுவேன்? இதுக்குண்டான டெம்பரேச்சர்ஸ்லாம் இருக்கா, இல்லை இதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட் நான் வச்சு ஹேண்டில் பண்ணணும், இந்த ப்ராடக்ட் வெதர் இட் இஸ் சாலிட் ஆர் லிக்யூடு, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி சொன்னாதான் இந்த சிலிண்டர்ஸே வரும், கைண்ட் ஆஃப் கேஸ் சிலிண்டர். கேஸுக்குன்னு தனி குடோன் இருக்கு, அது வேற டிஃப்ரெண்ட். பிளஸ் இந்த வெல்டிங் வைக்கிறதுக்கான சிலிண்டர்ஸ் வரும், அதெல்லாம் குடோன்ல அடி அடிக்க வைப்பாங்க, லிக்விட். இது அது சிலிண்டர். எஸ்மா Sir, also the positioning of the product also matters, sir. Like how we keep the product, sir. Like suppose if you like keep it in a wrong way, so even it will cause a damage, sir. எக்ஸாக்ட்லி. என்னன்னா இது வந்து நம்ம இந்த அசார்ட்மெண்ட் ஆர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட். ஏன்னா மெட்டீரியல் ஹேண்ட்லிங்ல நம்ம போன வாரம் ஒரு கேஸ் ஸ்டடி பார்த்தோம், ஓகேயா, டெக்னோவான்னு சொல்லிட்டு. அதுல என்ன தெளிவா சொல்லியிருந்தான், டேமேஜஸ் டூரிங் லோடிங் அண்ட் அன்லோடிங் இஸ் ஹை. அப்போ நான் ப்ராப்பரா வைக்கல அப்படின்னா லோடிங் அன்லோடிங்ல பிரச்சனை தான் வரும். ஏன்னா when I unload I have to arrange the material in a right way.
இப்பதான் சில நேரம் அதெல்லாம் குடோன்ல கிடக்குமா, எப்படி எடுக்குன்னு தெரியல, அது எங்க கிடக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க, கேஷுவலா சொல்லுவாங்க. குடோன் ஒரு காலத்துல சொன்னதுதான் ஆக்சுவலா வேர்ஹவுஸ் கான்செப்டோட பேஸ். ஏன்னா வேர்ஹவுஸ் அதுக்கப்புறம் நம்ம தனியா அங்கங்க வைக்கிறது. முன்னாடி ஒரு காலத்துல வெறும் குடோன் தான். வி ஸ்டாக் இட் இன் குடோன். அதுதான் எமர்ஜ் ஆகி வேர்ஹவுஸ் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வி கால் தட் அஸ் வேர்ஹவுஸ் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா தேவையில்லாதெல்லாம் தூக்கி உள்ள போட்டுருவாங்க, இல்ல ஸ்டாக் வருவோம் அது குடோன்ல போய் அடுக்கிப்பாங்க. நான் ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ண மாட்டோம் ஒரு காலத்துல, சும்மா அப்படி டம்ப் பண்ணிடுவோம். டம்பிங் அது கண்டிப்பா டேமேஜஸ் தான் கொடுக்கும். சரி, அப்ப இது எஃபெக்டிவா வைக்கணும். அப்படின்னா ஒண்ணு என்ன பண்ணோம், ஓகே நான் வந்து அரேஞ்சிங் த மெட்டீரியல்ஸ் பாக்குறேன். இது வர்ற ஸ்டாக் வந்து இந்த மாதிரி இருக்கு, அப்ப இதை நான் எப்படி அரேஞ்ச் பண்ணணும். அண்ட் அகைன் when I say I am a public warehouse, ஒருத்தர் இருந்து நான் ப்ராடக்ட் வாங்க போறது கிடையாது. ஐ மே ரிசீவ் ப்ராடக்ட் ஃப்ரம் n number of customers. ஏன்னா எனக்கு வேர்ஹவுஸ் அவ்வளவு பெருசு. சில இடத்துலாம் பாத்தீங்கன்னா ஐ கால் தட் அஸ் a warehouse. உள்ள வந்தீங்க அப்படின்னீங்கன்னா வரிசையா 4-5 ஷெட் வச்சிருப்பேன். எப்படி வரிசையா 4-5 ஷெட் வச்சிருப்பேன். வரிசை ரோ ஹவுசஸ் மாதிரி வரிசையா ஷெட் மட்டும் வரிசை போட்டு வச்சிருப்பேன். ஸோ தட் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ப்ராடக்ட் அடுக்கி வைப்பேன். சில இது ஒரே பெரிய கன்செப்ட், பெரிய ஹால், பெரிய ஷெட்டா போட்டு வச்சிருப்பேன். அந்த ஒரே இதுக்குள்ள எல்லாத்தையுமே அடுக்குவேன். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த வேர்ஹவுஸ் ஸ்ட்ரக்சர். நாங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னது, 2-3 விஷயம் பார்க்கணும். ஹேண்ட்லிங் பண்றதுக்கு எக்யூப்மெண்ட் கரெக்டா இருக்கா, எப்படி அந்தந்த எக்யூப்மெண்ட் இருந்தாதான் அதை நான் ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். ஒன்னு ஸ்டோரேஜ் எக்யூப்மெண்ட், இன்னொன்னு மெட்டீரியல் மூவ்மெண்ட் எக்யூப்மெண்ட். ஏன்னா நான் மெட்டீரியல் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போனோம். வேர்ஹவுஸ் அப்படின்னு சொன்னா அது நாட் அ ஸ்மால் பிளேஸ் இல்லையா, ஒரு பெரிய வேர்ஹவுஸ். இதை நான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் வைக்கணும். அதாவது மேபி என்ட்ரன்ஸ்ல இருந்து ஒரு பெரிய வேர்ஹவுஸ்ல எனக்கு வந்து ஒரு நடுவுல ஒரு ஸ்லாட்ல தான் ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னா அங்க போய் நான் வைக்கணும். அது எப்படி என்ஷூர் பண்ணணும், அடுத்து எடுக்கும் போது ஈஸியா இருக்கணும். இப்ப இந்த கார் பார்க்கிங்க முன்னாடி ஒரு கார் விட்டுட்டான், பின்னாடி இன்னொரு கார் விட்டுட்டான்னா முன்னாடி உள்ள கார் எடுக்க முடியாது, பின்னாடி உள்ள எடுத்தாதான் எடுக்க முடியுங்கிற சிச்சுவேஷன்லாம் இருக்கலாம். அந்த மாதிரி வச்சிடக்கூடாது. ஸோ பார்க்கிங் மாதிரி நான் வந்து when I park my material, I should ensure it is approachable when I take out. சில வேர்ஹவுஸ்ல எப்படி வச்சிருப்பாங்கன்னா 2 சைடு கேட் வச்சிருப்பாங்க. ஒரு சைடு வழியா போச்சுன்னா இன்னொரு சைடு வழியா எக்ஸிட் வச்சிருப்பாங்க. என்ட்ரி ரூட் எக்ஸிட் ரூட் அப்படின்னு வச்சிருப்பாங்க. பட் எல்லா வேர்ஹவுஸ்லயும் அந்த மாதிரி வச்சிருக்க முடியாது. சில இதுல அப்படி வச்சிருப்பாங்க. சில இதுல வந்து இந்த கான்கிரீட் இதே இல்லாம வெறும் பில்லரை மட்டும் வச்சு ஷெட் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. பட் அதுல சில ப்ராடக்ட்ஸ் தான் அந்த மாதிரி உள்ள வேர்ஹவுஸ் செட் ஆகும். மற்றபடி ஃபுல்லி கவர்டு வேர்ஹவுஸ் தான் நிறைய. ஏன்னா மேக்சிமம் இந்த மாதிரி பவுடர் இந்த மாதிரி இதெல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஓப்பனா விட மாட்டாங்க. அப்ப ஸ்பேஸ் நான் பார்க்கணும். நான் ஒரு வெஹிக்கிள் உள்ள கொண்டு போறேன், ஏன்னா உள்ள மெட்டீரியல் ஹேண்டில் பண்றது எல்லாத்தையும் கையாலேயே தூக்கிட்டே போக முடியாது. ஏன்னா ஸ்டாக் பண்ணணும். ஸ்டாக் பண்றது எப்படின்னா இவங்க வேர்ஹவுஸோட ஸ்பேஸ் அவங்க சொல்றது கிரவுண்ட் ஸ்பேஸை மட்டும் வச்சு பார்க்க மாட்டாங்க. நீங்க வேர்ஹவுஸ் உள்ள போய் பாத்தீங்கன்னா தெரியும், கண்டிப்பா எப்படி ஒரு ஹைட், நம்ம வீடு வந்து 10 அடி ஹைட்ல வச்சிருப்போம். மேல 7 அடி, மேல சோறு வந்து வால் வந்து 10 அடி ஹைட்ல இருக்கும். இன் ஜெனரல் வேர்ஹவுஸ் போனீங்கன்னா 40 அடி ஹைட் வச்சிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி கீழே ஸ்ட்ரக்சர் கிரவுண்டுக்குள்ள கொண்டு போயிட்டு இங்க மேல ரூஃப் டைரக்டா 40 ஃபீட் ஹைட்டுக்கு வச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா தி ஸ்டாக் இட், வர்றத ஹைட்டுக்கு அப்படியே அடிக்கிட்டே போவாங்க. அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி என்ன வச்சிருப்பாங்க, ஒண்ணு கிரேன் வச்சிருப்பாங்க, மேல மூவ் பண்றதுக்கு உண்டான கிரேனு. அப்படி அந்த செயின் போட்டு ஸ்ட்ரிங் போட்டு மெட்டீரியலை அப்படி தூக்கிட்டு நேர போய் அப்படி மேல வந்து ஸ்டாக் பண்ணும்.
இல்ல அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபோக் லிஃப்ட் வச்சிருப்பாங்க. ஃபோக் லிஃப்ட்ல அப்படி மெட்டீரியல் எடுத்துக்கிட்டு அது அப்படி மேல நேரா தூக்கிட்டு போகும். லிஃப்ட் மாதிரி இப்படி ஃபோக் லிஃப்ட் பார்த்துருப்பீங்க காட்டுற ஸ்கிரீன்ல. அதுல கொண்டு போய் அப்படி ஸ்டாக் பண்ணுவாங்க. அப்ப அந்த எக்யூப்மெண்ட் மூவ்மெண்ட் எனக்கு என்ன வேணும், ஸ்பேஸ் வேணும். ஸோ தட் 2 சைடு நான் மெட்டீரியல் எடுக்கிறேன் அப்படின்னா நடுவில் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கணும். இல்லை இந்த மெட்டீரியலும் மூவ் ஆகாது, மெட்டீரியல் மூவ் பண்ணும்போது டேமேஜ் பண்ணிடும் குட்ஸ். இது எல்லாம் பார்த்தா தான் அவனால காஸ்ட்டும் எஃபிஷியண்டா பண்ண முடியும், மேனேஜ் பண்ண முடியும், டைமும் ஈஸியா மேனேஜ் பண்ண முடியும். இல்ல கண்ட மாதிரி எடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பின்னாடி உள்ளதெல்லாம் எடுத்து கீழே வை, அதுக்கப்புறம் அங்க உள்ளதை எடுத்து ஷிப்மெண்ட் அனுப்பு, ஷிப்மெண்ட் அனுப்பி இது எல்லாத்தையும் தூக்கி மறுபடியும் வை அப்படின்னா டைம் வேஸ்ட், லேபர் வேஸ்ட், காஸ்டும் வேஸ்ட். சரி ஓகே, இப்ப போலாம். பாருங்க, மெட்டீரியல் ஹேண்ட்லிங் வரும்போது என்னென்னலாம் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, இப்ப சொன்னதான் லோடிங் யூனிட்டைசேஷன், ஸ்பேஸ் லே அவுட், ஸ்டோரேஜ் எக்யூப்மெண்ட், மூவ்மெண்ட் எக்யூப்மெண்ட். அது லோடிங் யூனிட்டைசேஷன். யூனிட்டைசேஷன் என்னதுமா? ஏமா? So, does also the proper number of men required is necessary, sir, while loading and unloading the product? It is not about unit numbers or person. What is when we call as unit அப்படின்னு சொன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டோட யூனிட் அப்படின்னு சொல்லிடுவோம். மெஷர்மெண்ட் தான் யூனிட். யுனைட்டி அப்படின்னு வந்துச்சுன்னா கைண்ட் ஆஃப் ஒற்றுமை, ஒரே குரூப் ஆஃப் பீப்புள், யுனைட்டி. யூனிட்டைசேஷன், லோடிங் யூனிட்டைஸ்மைப்படுத்துது, அதாவது ஒற்றுமைப்படுத்துது, குரூப்பிங். இப்போ அதை எப்படி பண்ணி ஹேண்டில் பண்ணணும், லோடிங் பண்ணும்போது எனக்கு ஈஸியா இருக்கிறதுக்கு வந்து சேம் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் எல்லாத்தையும் நான் வந்து யூனிட்டைசேஷன் அப்படின்னு சொல்லுவேன். இந்த யூனிட்டைசேஷன்ல 2 டைப் ஆஃப் இருக்கு. ஒன்னு வந்து என்னன்னா பேலட்டைசேஷன் அப்படிம்பாங்க, இல்லைன்னா கண்டெய்னரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உட்டன் பேலட் பார்த்துருப்பீங்களா? நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க, பட் உங்களுக்கு ரீகலெக்ட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. யாராச்சும் பார்த்துருக்கீங்களா உட்டன் பேலட்? நான் காட்டுறேன், இங்க இருக்கு பாருங்க, இந்த உட். இங்க ஃபர்ஸ்ட் பிக்சர் இருக்கு, இதுல ஃபர்ஸ்ட் பிக்சர் இருக்குல்லமா, இந்த உடன் பேலட் பார்த்துருக்கீங்களா? எஸ் சார். கரெக்ட். இதுதான் பேலட்னு சொல்லுவாங்க, உடன் பேலட். ஸோ பேலட்டரைசேஷன் இது என்னன்னா ஸ்டாக் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கிடுவாங்க, லோடிங் யூனிட்டைசேஷன் சொல்லிட்டு. இந்த உடன் பேலட்ல தான் மேல கொஞ்சம் பெரிய பெரிய மெட்டீரியல் அப்படி ஸ்டாக் பண்ணி அடிக்கிட்டு இதை வந்து ஃபோக் லிஃப்ட் வச்சு ஈஸியா தூக்கிடுவாங்க. ஃபோக் லிஃப்ட் உள்ள வந்து கீழே ஹோல் இருக்கா, அந்த ஃபோக் லிஃப்ட் உள்ள ராடு 2 ராடு இருக்கு, நேரம் உள்ள போய் அப்படியே தூக்கிட்டு போய் நேரம் போய் லோட் பண்ணி விட்டுரும். அப்படி ஹைட் அப்படி அடிக்கிட்டே போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல் இந்த மாதிரி பேலட்ல வச்சு ஈஸியா கொண்டு போய் லோட் பண்ணுவாங்க, லோட் யூனிட்டைசேஷன். யூனிட்டைசேஷன்லயே இன்னொன்று வந்து என்னன்னா கண்டெய்னரைசேஷன். இந்த கண்டெய்னர்ல கிளீனா இந்த மாதிரி பாக்ஸஸ் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கிளீனா உள்ள ஸ்டாக் பண்ணிடுவாங்க ஈஸியா. ஸோ சேம் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் நான் ஒரே இடத்துல யூனிட்டைசேஷன் பண்றேன். ஒன்னு பேலட் யூனிட்டைசேஷன்,
இல்லைன்னா கண்டெய்னர் யூனிட்டைசேஷன். இப்ப இந்த மாதிரி கண்டெய்னர்லாம் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கூட, தண்ணிலாம் உள்ள போகாது. அதனால அது நிறைய வந்து என்னன்னா உள்ள ஒரு ஆஃபீஸ் ரூமாவே இதை கன்வெர்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. நிறைய இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இல்ல ஒரு ஆஃபீஸ் ரூமா கன்வெர்ட் பண்ணிருப்பாங்க. நிறைய ஸ்டோரேஜ் யார்டு மாதிரி வச்சிருப்பாங்க. இட்ஸ் அ பிளேஸ் வேர் வி கேன் ஸ்டாக் அவர் குட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரே மாதிரி பாக்ஸஸ் வந்து உள்ள நீட்டாக ஸ்டாக் பண்ணி இருக்கிறாங்க. ரொம்ப ஈஸி டு ஹேண்டில். வைக்கிறது எடுக்கிறது எல்லாமே ஈஸியாக போயிடும். இது லோடிங் யூனிட்டைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸ்பேஸ் லே அவுட் நம்ம யாருமே சொல்லிட்டு இருந்தோம். ஓகே, வேர் ஹவுஸ்க்குள்ள எனக்கு என்ன ரொம்ப முக்கியம், ஸ்பேஸ் லே அவுட். ஸ்பேஸ் லே அவுட் எப்படி இருக்கணும்? அதாவது ஸ்டோரேஜ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வரும். அப்போ நான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு ஸ்பெசிபிக் ஏரியா அதே வேர் ஹவுஸ்க்குள்ளேயே அலோகேட் பண்ணணும், மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பேசியஸா இருக்கணும். அண்ட் அகைன் மெட்டீரியல் ஹேண்ட்லிங்க்கு அது சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கணும். இல்லைன்னா என்னால டேமேஜஸ் இல்லாம மெட்டீரியல் எடுக்க முடியாது. இதுல பாருங்க ரெண்டு மாதிரி லே அவுட் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா நார்மலா இன்பவுண்ட் அண்ட் அவுட் பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்பவுண்ட் அண்ட் அவுட் பவுண்ட். ஃபர்ஸ்ட் இதுல பாருங்க கன்ஜஸ்டடா இருக்கும். சேம் நம்பர் ஆஃப் செல்ஸ் தான். இப்போ நீங்க கவுண்ட் பாத்தீங்கன்னா அதே தான் இருக்கும். அத்தனை ஸ்டாக் இருக்கு. இங்க ஒரு 5 ஸ்டாக், இங்க ஒரு 5 ஸ்டாக், இங்க 10 10 5. ஓகேவா? ஸோ மொத்தம் 5 10 20 30 ஸ்டாக் இருக்கு. இங்கேயும் 30 ஸ்டாக் இருக்கு. ஷிப்மெண்ட் இந்த இடத்துல தான் போகணும். ஓகே, ஸோ இங்கதான் வரும். எல்லாத்துக்கும் ஒரே காமன் பாயிண்ட். பட் இது வந்து மாடிஃபைடு ஏரியா. இங்க கொஞ்சம் ஸ்பேஷியஸ் வரும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நான் இந்த சைடு உள்ளதுக்கும் எடுப்பேன். இங்க எடுக்கும்போது இங்க பின்னாடி டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இங்க மெட்டீரியல் ஸ்டார்ட் பண்ணும்போது இங்க டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அண்ட் அகைன் சென்டர்ல பாருங்க ஒவ்வொரு ரோக்கும் நான் அவ்வளவு ஸ்பேஸ் விடுறேன். காமன் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா நிறைய. இதுல நல்லா பார்த்துட்டு தெரிஞ்சிடும். பிக்சர் பி இஸ் மோர் ஸ்பேஷியஸ் than A. இது சில நேரம் என்ன பண்ணுவாங்க, இடம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி வழியில வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்ப இது என்ன ஆகும்னா மெட்டீரியல் ஹேண்ட்லிங்க்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஸ்டாக்கிங்கே பாருங்க. இப்ப இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க, இவன் ஏதோ ஒன்று வந்து ஸ்டாக் பண்றான். இப்ப அசியூம் இந்த பிளாக் கலர்ல ஸ்கிரீன்ல வந்து ஆஷ் கலர் வச்சு கலரிங் பண்ணிருக்கல, அதெல்லாம் ஸ்டாக் இருக்கிறதுன்னு பாருங்க. அப்ப நம்ம ப்ரிஃபரன்ஸே எப்படி வச்சிருப்போம். இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்கேயும் ஸ்டாக் இருக்கு, இங்கேயும் ஸ்டாக் இருக்கு. இங்க இது எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் ரேக் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டீல் ரேக் மாதிரி இருக்கும். ஓகேயா? அப்ப எனக்கு ஏற்கனவே இங்க டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. பிளஸ் இப்போ இங்க வந்து மெட்டீரியல் வேற உள்ள கொண்டு வந்து வச்சுட்டான். இங்கேயும் மெட்டீரியல், இங்கேயும் மெட்டீரியல். இப்ப இந்த இடத்துல பாருங்க, அதே இது இங்க மெட்டீரியல் இருக்கு அப்படின்னா அவன் அடுத்து இந்த சைடு மெட்டீரியல் ஸ்டாக் பண்றான். ஸோ தட் தே ஆர் பிளானிங் இன் சச் வே நாட் டு டிஸ்டர்ப். இந்த சைடு இருந்தாலும் இங்க ஒண்ணு, இங்க ஆப்போசிட்ல ஒண்ணு. இப்ப இங்க ஸ்டாக் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்ல ஸ்டாக் வைக்கலாம். சோ தட் என்னன்னா கன்வீனியன்ஸ். என்னோட ஸ்பேஸை நான் எப்படி யூட்டிலைஸ் பண்றேன். எல்லா நேரமும் வேர்ஹவுஸ் எல்லா வேர்ஹவுஸும் ஃபுல்லா இருக்கும்னு கிடையாது. பட் மெட்டீரியல் வரும்போது ஐ ஹவ் டு பிளான். இது நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது, எந்த மாதிரி ஈஸியா பண்றது. இது ஜென்ரலா நம்மளே பண்ணுவோம். நம்ம இப்போ ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போறோம், ஐதர் பைக்கோ இல்ல காரோ எடுத்துட்டு போறோம், சினிமா தேட்டருக்கு போறோம்.
பார்க் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா பண்ணுவோம். இங்க வச்சு எடுக்க முடியாதா, உள்ள தள்ளி வைக்காதா, இங்க வைடா பார்ப்போம், க்ரௌடு பார்ப்போம். ஏன்னா அதுக்கப்புறம் இல்லைன்னா நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அந்த இடத்துல நமக்கு என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இது வேர் வாஸ் எவ்ரி திங் இன்வால்வ்ஸ் காஸ்ட் இல்லை. இப்போ இந்த இடத்துக்குள்ள எனக்கு வெஹிக்கிள் கொண்டு வரது ரொம்ப ஈஸி. பில ஏல வெரி வெரி டிஃபிகல்ட். இப்போ அசியூம் இப்போ டாப் ரூஃப்ல வந்து ஐ ஹாவ் கிரேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஈஸியாக கொண்டு வருவேன். இங்க வழியா எப்படி கொண்டு வருவேன், இங்க கொண்டு வந்துடுவேன். பட் இங்க ஐ கேனாட் கேரண்டி. வெஹிக்கிள் வருது, வெஹிக்கிள் வரும்போது இங்க வழியா ஒருத்தன் கொண்டு வரான், இங்க இருந்து ஒருத்தன் லோடிங்க்கு உள்ள கொண்டு வந்துட்டு இருக்கான், இங்க இருந்து ஒருத்தன் அன்லோடிங்க்கு கொண்டு வந்துட்டு இருக்கான். வெளியே கொண்டு வரான்னா ரெண்டும் கிளாஷ் ஆகும். அப்ப நில்லு வெயிட் பண்ணு, நான் இங்கிட்டு போறேன் அப்படின்ட்டு அது 2 பேரும் பார்த்துட்டு நிற்பான். இங்கிட்டு போ இப்படி போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மேனேஜ் பண்ணுவாங்க. பட் கன்வீனியன்ஸ் எது அப்படின்னா மாடிஃபைடு ஏரியா. இது வந்து இன்பவுண்ட் அண்ட் அவுட்பவுண்ட் லே அவுட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து மாடிஃபைடு ஏரியா. இதை எப்படி மாடிஃபை பண்ணி இங்க ஸ்கிரீன்ல காட்டுறான் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இங்க வந்து ஈஸியா 1 or 2 வெஹிக்கிள்ஸ் அப் அண்ட் டவுன்ல வந்துட்டு போயிட்டு இருக்கும். which is easy to handle the material without any damages. Storage equipment என்னமா? Any idea? Storage equipment என்ன? Any idea? ஒன்றும் இல்லை. இப்போ அந்த மெட்டீரியல் வருது, அதான் நான் மெட்டீரியல் இதுல வைக்க போறேன். சும்மா அப்படி தரையிலேயே போட்டு வைக்க போறேன்னா ஐ ஹாவ் டு ஸ்டாக் இட் இன் சம்வேர்ல. அண்ட் அகைன் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராடக்ட் இருக்கு. ஒவ்வொரு ப்ராடக்ட்னா ஒவ்வொன்றுல தான் வைக்கணும். லிக்யூட்னா ஒரு இடத்துல போய் ஸ்டாக் பண்ணணும். ஸோ என்னோட எக்யூப்மெண்ட் டு ஸ்டோர் த மெட்டீரியல் இஸ் கால்டு ஸ்டோரேஜ் எக்யூப்மெண்ட். ஃபர்ஸ்ட் இது பாருங்க, வெறும் ஸ்டீல் ரேக் தான். இங்க நான் வந்து எந்த மாதிரி எக்யூப்மெண்ட் அதுல வைப்பேன். என்னோட ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட வேர் ஹவுஸ் ஐ ஹாவ் த எக்யூப்மெண்ட், ஸ்டோரேஜ் எக்யூப்மெண்ட் இஸ் ஸ்டீல் ரேக் அப்படின்னா அதுக்குண்டான ப்ராடக்ட் எந்த மாதிரி இருக்கும். இது கோல்ட் ரூம் பார்த்தோம், ரெஃப்ரிஜிரேட்டட் வேர் ஹவுஸ் பார்த்தோம். அதுக்குள்ள கோல்ட் ரூம்ல உள்ள எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி இருக்கணும் so that I can stock my products. அதுக்குள்ள நான் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பிக்சர்ல உள்ள மாதிரி வைக்க முடியாது என்னால எக்யூப்மெண்ட்டை, இல்லையா? என்னோட எக்யூப்மெண்ட் அந்தந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த வேர் ஹவுஸ்க்கு ஏற்ற மாதிரி வைக்கணும். இது ஓப்பன் யார்டுல என்னோட எக்யூப்மெண்ட் என்னதுதான் வெறும் கண்டெய்னர் தான் என்னோட எக்யூப்மெண்ட், அதுக்குள்ள வச்சுக்கோ அப்படின்ற. சில இடத்துக்கு இந்த எக்யூப்மெண்ட் தேவை கிடையாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி வுடன் யார்டு வரும், மரம் வரும். அதை எதையும் போய் நான் இந்த மாதிரி ஒரு ரேக்ல போய் அடுக்கி வைக்கிறேன்னு எனக்கு கட்டாயம் கிடையாது. அப்படியே வரிசையா தரையில அடுக்கி வச்சிருவேன். இதுலயே செங்கல் லோடு வருதுன்னு வச்சுக்கோங்க, செங்கல் லோடு வருது, இல்ல சிமெண்ட் லோடு வருது. அதுக்கு எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் எனி எக்யூப்மெண்ட். வரிசையா ஃப்ளோர்ல அப்படியே அடிக்கிட்டே போறேன்.
இப்ப இந்த கீழே உள்ள எலக்ட்ரிக் வேர்ஹவுஸ்ல பாருங்க, கரெக்டா வீல் வந்து அந்த வால் தட்டுற மாதிரி இருக்கா, ஃப்ளோர் பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த இடத்துல தான் எடுத்திருக்கு. அந்த இடத்துல தான் நான் சொன்ன இந்த வேலப்பன் சாவடி பக்கத்துல நான் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு, நூம்பல் யார்டு இருக்கு, அங்க நிறைய வேர்ஹவுசஸ் இருக்கு. எல்லாமே எடுத்து வச்சிருப்பாங்க, கிளீன் அந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க. ஸோ தட் என்ன ஆகும், வெஹிக்கிள் வந்துச்சுன்னா கரெக்டா இங்க வரைக்கும் வாசல் வரைக்கும் உள்ள போய் நின்றோம். என்ன மீனிங் அப்படின்னா, அவனுக்கு வந்து தேவையில்லாம இங்க இருந்து இறக்கி அதுக்கப்புறம் வேர் ஹவுஸ்குள்ள கொண்டு போறதுக்கு ஒரு ஆள் தேவை கிடையாது. நேரம் வண்டியை கொண்டு இந்த இடத்துல இப்படி போடுறோம். இங்க இருந்து அதுக்கு வெஹிக்கிளுக்கு நம்ம ஃபோக் லிஃப்ட் எக்யூப்மெண்ட் தெரியுமா, அதுல இருந்து அப்படியே எடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ வேர் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷனே அந்த மாதிரி பண்ணுவாங்க, கன்சிடரிங் த ரெக்யூர்மெண்ட். அவனோட வேர் ஹவுஸ் இதுதான், அவனோட ப்ராடக்ட்ஸ் இப்படிதான் வரப்போகுது அப்படின்னா இது பண்ணாங்க. இதுல இன்னொரு முக்கியமான இடம் வந்து என்னன்னா, ஸ்பேஷியஸ் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸ்பேஸ்ல உள்ள லே அவுட் வந்து இன்சைடு மட்டும் இல்லை, அவுட் சைடு நம்ம பார்க்கணும். எந்த இடத்துல வேர் ஹவுஸ் வந்து சூஸ் பண்றோம் அப்படின்னு. நான் ஒரு 20 அடி ரோட்ல வந்து வேர் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வச்சேன்னா, தென் ஐ எம் நாட் அட் ஆல் கோயிங் டு கெட் சக்சீட். அதெல்லாம் எனக்கு எந்த பிசினஸ் வராது. ஏன்னா வேர் ஹவுஸ்ன்னு சொன்னாலே மேக்சிமம் லோடு வரும், லோடு ஹெவி வெஹிக்கிள்ல தான் வரும். அப்போ அந்த வண்டி உள்ள வர்றதுக்கு அளவுக்கு ஏரியா இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு 100 feet ரோடு இருக்கணும் அங்க முன்னாடி. இல்ல கொஞ்சம் நல்ல ஒரு ஓப்பன் ஏரியால தான் என்னோட இது இருக்கணும். அப்பதான் மெட்டீரியல் ஹேண்ட்லிங்க்கு ஈஸி. இல்லைன்னா டிரான்ஸ்போர்டேஷனே பெரிய கஷ்டம், உள்ளே வராது. ஒரு வேற ஒண்ணும் இல்லை, இன்னைக்கு நம்ம வந்து நம்ம வீடு வந்து அந்த வர்ற ஸ்ட்ரீட்டுக்குள்ள வந்து மொத்தம் 20 feet ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்றோம். முன்னாடி 2 படி, அங்க அவன் 4 அடி இழுத்துருவான், இங்க 4 அடி இழுத்துருவான். 12 அடி ரோட்டு இல்லைன்னா நம்ம கார் கொண்டு வரது கஷ்டப்படுவோம். கார் வரும், திருப்பி ரிட்டர்ன் எடுக்கணும்னா எடுக்க முடியாது, ரிவர்ஸ்லயே வரணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அப்போ இந்த மாதிரி வேர் ஹவுஸ் அப்படின்னு நம்ம சூஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு பிளேஸ் ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல தான் வர முடியும். மேபி எனக்கு ஊரை விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்தா கூட ஸ்பேஷியஸா இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். இல்லைன்னா வேர் ஹவுஸ் எடுக்க மாட்டாங்க. இப்ப நானே வந்து என்னோட ப்ராடக்ட் ஸ்டாக் பண்ணணும் அப்படின்னா நீங்க வேர் ஹவுஸ் கிரியேட் போடுங்க, நான் டிரான்ஸ்போர்டேஷன் கொண்டு வரதெல்லாம் இன்னொரு சப்ளை செயின் வச்சு பார்த்துட்டு இருப்பேன். ஹவு டு தே அக்ரி, சார் இந்த இருக்குள்ள போகாது சார், இல்லைன்னா எக்ஸ்ட்ரா காஸ்ட் தான் வேணும் அப்படிமா. இட் இஸ் நாட் கன்வீனியன்ஸ் ஃபார் தெம். அதனால ஸ்பேஸ்ன்னு வரும்போது இட் ஷுட் பி மோர் கிளியர். இன்சைடு வந்து என்னோட மெட்டீரியல் ஹேண்ட்லிங்க்கு ஓகேவா, ஏன்னா நம்ம மெட்டீரியல் ஹேண்ட்லிங் பார்த்துட்டு இருக்கோம் உள்ள. பட் உள்ள கொண்டு வர்றதுக்கு நான் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் பண்ணணும். இப்போ லோடிங் அன்லோடிங்லாம் நான் ரோட்ல வச்சு பண்ணிட்டு அங்க இருந்து கையில் தூக்கிட்டு வர முடியாது. ஸோ அந்த வெஹிக்கிள், ஹெவி வெஹிக்கிள்ஸ் வாட் எவர் கம்மிங் இன் ஷுட் ஹாவ் த எனஃப் கெப்பாசிட்டி டு கம் இன். அது நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் எக்யூப்மெண்ட். சரி, மூவ்மெண்ட் எக்யூப்மெண்ட்ல என்னெல்லாம் இருக்குமா? இங்க மூவ்மெண்ட் நம்ம சொல்றது வந்து மெட்டீரியல் மூவ்மெண்ட், ஓகே. ஸோ மெட்டீரியலை மூவ் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட் என்னலாம்? வாட் ஆர் த எக்யூப்மெண்ட்ஸ் we can use to move the materials? ட்ரக்கு, வேற ட்ரெயின், கிரேன். ஓகே 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 பிளேன். ஒரே ஒரு சாங், ஒரு கால் வருது. மேம் குட் மார்னிங். சொல்லுங்க மேம். வந்தீங்களா? ஓகே 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 மேம். சொல்லுங்க மேம். உங்க கிளாஸ் இருப்போம். நான் சென்னையில் தான் இருக்கேன் மேடம். இல்ல இந்த வாரம் போறேன். நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷனே முடிச்சுட்டு இருக்க போய் கிளம்பிக்கிறேன். இந்த வாரம் எது மேடம்?
ஆமா சேல் அக்ரிமெண்ட். ஓகே ஆமாமா சரி சரி ஓகே 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 சாஃப்ட் காப்பி இருக்குதானே எனக்கு கூட ஒன்று அனுப்பி கொடுங்க. அடுத்த செவ்வாய்க்கிழமை காலையில கிளம்புறேன். அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில. ஓகே சாரிமா, ரியலி சாரி. ஓகே கிரேனு, ட்ரெயின், ட்ரக்கு, வேறமா? போட்டு. ஓகே ஓகே இப்போ நீங்க சொன்ன எல்லாமே எப்படின்னா அவுட் சைட் த வேர்ஹவுஸ், கரெக்டா? இப்போ நம்ம வேர்ஹவுஸ் மேனேஜ்மெண்ட்ல இன்சைட் வேர்ஹவுஸ் மெட்டீரியலை மூவ் பண்றதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட் தேவைப்படும்? ஏன்னா நம்ம வந்து அது எல்லாமே எப்படின்னா டிரான்ஸ்போர்டேஷன்ல கவர் பண்ணலாம். அவுட் சைட் த வேர்ஹவுஸ் த டிரான்ஸ்போர்டேஷன் யூஸ் டு மூவ்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ். இன்சைட் த வேர்ஹவுஸ், இன்சைட் வேர்ஹவுஸ் வந்து நம்ம சொன்ன எதுவுமே செட் ஆகாது. ட்ரக் வந்து நான் வேர்ஹவுஸ்க்குள்ள கொண்டு வர முடியாது, கரெக்டா? அப்போ நான் இன்சைடு வேர்ஹவுஸ் எல்லாத்தையும் மேன் லேபர் வச்சு கொண்டு வர முடியாது. ஐ நீட் சம் எக்யூப்மெண்ட் டு மூவ். ஏன்னா இப்போ இங்க பார்த்தோம், இங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருக்கு, எனக்கு ஸ்டாக் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க உள்ள ஸ்டாக்கை நான் வெளியே கொண்டு போகணும், இதுதான் அவுட்டு. அதே டைம் இங்க இருந்து இன்னொரு குட்ஸ் வரும், அதை வந்து நான் இந்த சைடு கொண்டு போகணும். இந்த இடத்துல இன்னொரு 2 ஸ்டாக்கிங் நடந்துட்டு இருக்கும். அப்ப இது எல்லாத்துக்கும் எனக்கு வந்து ஐ நீட் எக்யூப்மெண்ட் டு ஹேண்டில் த மெட்டீரியல்ஸ். அதுக்கு என்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் ஆகும்? பார்த்துருக்கீங்க நம்ம இப்போ கூட பேசும்போது கூட 2-3 எக்யூப்மெண்ட்லாம் சொன்னோம். அந்த பேலட் எதுக்கு யூஸ் ஆகும்? ஃபோக் லிஃப்ட் யூஸ் பண்ணலாம். வேற இப்ப நம்ம அந்த இது சொல்லும்போது எதுமா ட்ரெய்லர். ஓகே வெரி குட். வேற இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. பட் என்னன்னா ரொம்ப யோசிச்சிருக்க மாட்டீங்க. இதை வந்து ஒரு சப்ளை செயின்ல மெட்டீரியல் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம்.
கிரேன் இருக்கு, சின்ன சின்ன கிரேன் இருக்கு. அது வந்து எதுக்குன்னா லிஃப்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். பெரிய பெரிய கிரேன்ஸ் இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ இந்த வேர் ஹவுஸ்லயே ஓப்பன் யார்ட் வேர் ஹவுஸ்க்கு இல்லைன்னா இதுக்குள்ளேயே நார்மல் இந்த வேர் ஹவுஸ்லயே மெட்டீரியல் ஏத்துறதுக்காக. ஏன்னா சில மெட்டீரியல் வந்து வெயிட் ஜாஸ்தியா இருக்கும். ஓகேவா, ஓவர் வெயிட்டா இருக்கு அப்படின்னா we may not able to use forklift. இப்போ இந்த உடன் பேலட்ல இந்த மாதிரி பாக்ஸஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா ஐ கேன் யூஸ் forklift. அதுல நேரம் அந்த பேலட் பார்த்தோம், உடன் பேலட்ல ஸ்டாக் பண்ணிட்டு உடன் பேலட் மூலமா அப்படியே தூக்கிடும். ஸோ தட் மெட்டீரியலும் டேமேஜ் பண்ணாது, அழகா தூக்கிட்டு போய் நேரா போய் லிஃப்ட் பண்ணிட்டு வந்துடும், போய் அங்க வந்து ஸ்டாக் பண்ணிட்டு வரும். அந்த ஃபோக் லிஃப்டே பாத்தீங்கன்னா சின்னதா 6 அடி ஹைட்டுக்கு இருக்கு, 3 அடி 4 அடிக்கும் இருக்கு, பெரிய 10 அடி 12 அடிக்கும் ஹைட்டுக்கு இருக்கு ஃபோக் லிஃப்ட். அவ்வளவு. ஆனா அந்த ஆப்ரேட்டர்ஸ்க்கு எல்லாமே பாத்தீங்கன்னா காஸ்ட்லி எக்ஸ்பென்சிவ் தான் பே. ஏன்னா நார்மலா நீங்களும் நானும் கார் ஓட்டுற மாதிரி டிரைவ் பண்ணிட முடியாது, ஆனா ஸ்பெஷலி ஆப்ரேட்டட். ஓகேவா, இப்போ ஹெவி வெயிட் இதை வந்து இந்த ஃபோக் லிஃப்ட் வச்சு பண்ண முடியாது. ஏன்னா ஃபோக் லிஃப்ட் வந்து 2 ராடு தான் முன்னாடி நிற்கும், அதுதான் அப்படி பேலன்ஸ் பண்ணி அப்படி தூக்கிட்டு போகுது ப்ராடக்ட். இது வந்து ஹெவி. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா மேல கிரேன் வச்சிருப்பாங்க, அது ரோலிங் கிரேன் மாதிரி இருக்கும், கீழே இருந்து பட்டன் வச்சு ஆப்ரேட் பண்ணுவாங்க. அது எப்படி இருக்கும்னா கிரேன் மேல போகும், அதுல இருந்து ஸ்ட்ரிங், ஓகேவா, இரும்பு ஸ்ட்ரிங் இருக்குல்ல, அது அது நேரம் வந்து கீழே மெட்டீரியல பேக் பண்ணி விட்டு லாக் பண்ணிட்டாங்கன்னா லாக் ஆயிரும். அதுக்கப்புறம் அப்படியே புல் பண்ணிக்கணும். அப்படி ஸ்ட்ரிங் வந்து அந்த நம்ம கிணத்துல புள்ளி வச்சு இழுக்கிற மாதிரி தான், அப்படியே ஸ்ட்ரிங் அப்படியே ரோல் ஆகும். அப்போ அப்படியே இது மேலே வந்துக்கணும். அதுக்கப்புறம் எந்த சைட்னாலும் மூவ் பண்ணலாம், ஃப்ரண்ட் பேக்கு லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்க கீழே இருந்து நம்ம மிஷின் வச்சு கூட பண்ணுவோம். இல்லைன்னா சிலதுக்கு வந்து மேல வந்து சின்ன கேபின் மாதிரி அந்த கிரேன்லயே வச்சுட்டு அங்கிருந்து கிரேன் ஆப்ரேட்டர் தனியா இருந்தா ஆப்ரேட் பண்ணுவாரு. ஸோ அந்த கிரேன் யூஸ் பண்ணுவாங்க ஹெவி வெயிட் இதுக்கு. அகைன் சில மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி சில இது வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம பார்த்த பேக்கேஜ் வந்து ஃபோக் லிஃப்ட் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா கைண்ட் ஆஃப் சாலிட் மெட்டீரியல், மூட்டையா இருக்கணும், இல்லைன்னா ஒரு கண்டெய்னர் பாக்ஸ் மாதிரி இருக்கணும், கார்டன் பாக்ஸ்ல பேக்கிங் இருந்துச்சுன்னா தூக்கிடுவாங்க. இப்போ சிலது லிக்யூடா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பேரல்ல வருதுன்னு வச்சுக்கோங்க, சின்ன சின்ன பேரல்ல. இப்போ நம்ம எப்படி சொல்லலாம், ரேஷன் கடையில மண்ணெண்ணெய் யாராச்சும் வாங்கியிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல, அந்த ட்ரம்ல வரும். இப்போ ப்ளூ கலர் கண்டெய்னர் இருக்கு, அந்த கண்டெய்னர்ல சில லிக்யூட்ஸ் வரும், கெமிக்கல்ஸ் வரும். அப்போ அது உள்ள லிக்யூடு, ஓகேவா. நமக்கு ட்ரம்ம வரிசையா அடுக்கணும் அப்படின்னா நான் ஃபோக் லிஃப்ட் வச்சு தூக்க முடியாது. ஏன்னா ஃபோக் லிஃப்ட் அடியில குத்தி தான் தூக்கணும். அது பேரட் வச்சா கவுந்துச்சுன்னா காலி ஆயிரும். அப்ப அது வந்து இப்போ எப்படி பிடிக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த வீட்டுல கட்டிங் பிளேயர் அந்த மாதிரிலாம் சின்ன லாஜிக் 2 சைடு அப்படி டக்குன்னு நசுக்கி பிடிச்சு தூக்கணும் ட்ரம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபோக் லிஃப்ட் மாடல்லையே சைட்ல வேற மாதிரி வச்சிருப்பாங்க. அது ஸோ கேன இப்படி 2 சைடு வந்து பிடிச்சு அப்படி தூக்குற மாதிரி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன எக்யூப்மெண்ட் உள்ள மூவ் பண்றதுக்கு. அதே இது பாத்தீங்கன்னா சின்ன பாப் கேட்னு சொல்லிட்டு சின்ன வண்டி இருக்கும், அது வந்து அந்த இதுக்குள்ளேயே யூனிட்டுக்குள்ளேயே வண்டி ரோல் பண்ணிடலாம், ஓகேவா. அதுல ஸ்டாக் பண்ணிக்கிடுவாங்க, சல்லுன்னு போகும். சின்ன சின்னதெல்லாம் அப்படியே வச்சிருப்பாங்க, அந்த இதுக்குள்ளேயே போட்டுருவாங்க. ஸோ சின்னதெல்லாம் அதுல போட்டுச்சிட்டாங்கன்னா அந்த வண்டியை வச்சு உள்ள சுத்திட்டே வரலாம், நல்லா சுத்திட்டு வரலாம். சொன்னோம்னா அங்கங்க போய் எங்கெங்க ரேக்ல அடுக்கிறோமோ அதுல அடிக்கிட்டு வந்துருவாங்க. இந்த பாருங்க, இது எல்லாமே அதுல உள்ள எக்யூப்மெண்ட், இதை யூஸ் பண்றதுக்கு. இந்த இருக்கா, இதெல்லாம் ரோலிங்கு. இப்போ இது பாத்தீங்கன்னா கேன, இப்போ இது ஒரு மாதிரி டைப்பு, இது ஒரு மாதிரி டைப்பு. இது எப்படி இருக்குன்னா, இதே இதுல வந்து என்னன்னா மேல அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு இது இங்க கொண்டு வச்சாங்கன்னா இது அடுத்தது வந்து அது மேல தூக்கி வச்சிருவாங்க வீல்ல. ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் ஸ்பெஷலி ஹேண்டில், சைட்ல எங்கேயும் அசையக்கூடாது, இதுக்குள்ள வச்சிருந்தாங்கன்னா அப்படி கொண்டு போய் பண்ணோம். அகைன் இதெல்லாம் மேனுவலா. இந்த வண்டிலாம் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல, ரொம்ப யூஸ் ஆகும் ஒரு ஊர்ல இதெல்லாம், ஓகேவா. ஸோ இது ஃபோக் லிஃப்ட்ல இன்னொரு டைப். இதுதான் அந்த முன்னாடி எப்படி ஷார்ப்பா இருக்கு பாத்தீங்களா, இதுதான் உட்டன் பேலட்டுக்கு உள்ள போகும், அப்படி தூக்கிடும். ஸோ உட்டன் பேலட் இதுல நல்லா ஸ்டிஃபா இருந்துவிடும். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இங்க ஏறுது பாருங்க, இதுதான் அந்த ராடு தான் இங்க இருக்கு இதுல. ஸோ இதுல என்ன இருக்குன்னா இது வந்து ஹைட்டுக்கு வந்து வசதியா இருக்கும்.
எவ்வளவு ஹைட்டுக்கு ஏற்ற முடியுமோ அவ்வளவு ஹைட்டுக்கு ஏற்றுவேன். எனக்கு இங்க வந்து இங்க ரேக் பாருங்க, கீழே உள்ள ரேக்ல வைக்கலாம், இல்ல மேல உள்ள ரேக்ல வைக்கலாம், இல்ல அதுக்கும் மேல தூக்கி தான் வைப்பேன். அப்ப அந்த ஃபோக் லிஃப்ட்ல என்ன பண்ணலாம், அந்த ராடு இருக்குல்ல அதோட மேல மூவ் பண்ணலாம். மேல மூவ் பண்ணி இங்க கொண்டு போய் இதுல வச்சுட்டு அப்படியே அந்த இதை வெளியே எடுத்துட்டோம்னா ஸ்டாக்கிங் ஆகிடும். கிளியரா? இப்ப இது எல்லாமே எப்படின்னா அது வந்து ஓப்பன் இது இல்லாம க்ளோஸ்டு, கொஞ்சம் உள்ள வேர் ஹவுஸ்க்குள்ள வைக்கிற மெட்டீரியல் ஹேண்ட்லிங். இப்ப சில மெட்டீரியல் ஹேண்ட்லிங் வந்து எப்படி இருக்குன்னா வெளியே ஓப்பன் யார்ட்லயே இருக்கும். பெரிய பெரிய வெசல்ஸுக்குள்ள நம்ம பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வுட்டு சொன்னேன், செங்கல் சொன்னேன், சிமெண்ட் சொன்னேன். அதுக்கு பெருசா அவங்களுக்கு வந்து க்ளோஸ் தேவையில்லை. ஆனா சிமெண்ட்டுக்கு வந்து எனக்கு இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்லாம் பெருசா தேவையில்லை. டேங்கர்ஸ்ல வரும், பேஸ்ட் ஆன் ரெக்யூர்மெண்ட் இங்க இருந்து ஷிப் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்ப அதுக்கேற்ற மாதிரி நான் கண்டெய்னர், பெரிய கண்டெய்னர், அதாவது டேங்கர். நீங்க டேங்கர் நான் சொன்னா எப்படி சொல்றது, உங்களுக்கு நீங்க இமேஜினேஷன்ல கொண்டு வரணும். நம்மளோட சின்டெக்ஸ் டேங்க் இருக்குல்ல, அது மாடல் எப்படி வச்சிருப்போம், ஒரு கருப்பு கலர்ல சின்டெக்ஸ் டேங்க் ஒன்று வச்சிருப்போம். அது கிரவுண்ட்ல பயங்கர பெருசா இருக்கும். அந்த உள்ள நம்ம ஸ்டோர் பண்ண போற லிக்விடுக்கு ஏற்ற மாதிரி, அன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கும்போது நம்ம டீம்ல தான் உங்களுக்கு சொன்னீங்க சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுவாங்க அந்த கண்டெய்னருக்குள்ளான்னு. இப்போ பக்கத்துல வந்து மேபி சோப்பு ஃபேக்டரி இருக்கு, இந்த ஃபேக்டரி இருக்கு, அவங்களுக்கு எல்லாம் சல்ஃபியூரிக் ஆசிட் வேணும் அப்படின்னா அவன் இவ்வளவு பெரிய இதை வச்சு ஸ்டோரேஜ் வச்சிருக்க மாட்டான். அவனுக்கு தேவைக்கு அப்பப்போ ரெகுலரா வேணும் அப்படின்னா நான் வந்து மேனுஃபேக்சரரா இருப்பேன் சல்ஃபியூரிக் ஆசிட். அப்ப இங்க வந்து ஸ்டாக் பண்ணிடுவேன், தென் அண்ட் தேர் அங்க இருந்து லோட் பண்ணி கொண்டு போய்க்கோங்க அப்படின்னு. லிக்விட் ஆக்சிஜன், ஏன்னா லிக்விட் ஆக்சிஜன் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஃபர்னஸ் வச்சிருக்கான் மேனுஃபேக்சரிங்னா அவனுக்கு லிக்விட் ஆக்சிஜன் வேணும் கண்டிப்பா. அப்ப அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கணும் நான் வந்து வெசல். அப்ப அதை ஹேண்டில் பண்றதுக்கு ஸ்பெசிஃபைட் எக்யூப்மெண்ட் வேணும். அவுட் சைடு வேர் ஹவுஸ், அதாவது க்ளோஸ்ட் வேர் ஹவுஸ் இல்லாம ஓப்பன் யார்டு வேர் ஹவுஸ் எல்லாம் பார்த்தோம் அங்க. கிளியராமா? கிளியரா? ஓகே. இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் இன் வேர் ஹவுஸ், அதாவது இவ்வளவு நேரம் அதான் பார்த்துட்டு இருந்தோம், மெட்டீரியல் ஹேண்ட்லிங் பார்த்தோம். ஆனா வேர் ஹவுஸ்ல உள்ள இன்வென்ட்ரியை நான் மேனேஜ் பண்ணணும். நான் வந்து இங்க சொல்றேன் என்னோட வேர் ஹவுஸ் தான், இது எல்லாத்தையும் மெட்டீரியல் அடிக்க வச்சுட்டேன், நான் வந்து ஸ்பேசியஸ் வச்சிருக்கேன், எவ்வளவு நாளும் ஸ்டாக் பண்ண. உள்ள இன்வென்ட்ரிக்கு யார் பொறுப்பு? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் என்னோட வேர் ஹவுஸ். இந்த வேர் ஹவுஸ்ல வந்து ஏன்னு ஒருத்தன் வச்சிருக்கான், அவனோட ப்ராடக்ட் நான் இங்க வச்சிருக்கேன். இங்க பின்னு ஒரு சப்ளையரோட ப்ராடக்ட் வச்சிருக்கேன், இங்க சி வச்சிருக்கேன். இதுலயே ஏயோட இதுல எக்ஸஸ் ப்ராடக்ட் இங்க ஒதுக்கி வச்சிருப்பேன். இதுல இன்வென்ட்ரி, இது எல்லாமே இன்வென்ட்ரி தான். வேர் ஹவுஸ்க்குள்ள உள்ளது எல்லாமே இன்வென்ட்ரி. இதை நான் கண்ட்ரோல் வைக்கணும்ல. இவ்வளவு லோடு வந்திருக்கு, இவ்வளவு லோடு வெளியே போகுது, ஹவு ஷுட் ஐ கண்ட்ரோல்? எல்லாம் கரெக்ட். நான் வந்து உனக்கு இன்புட்டுக்கு ஈஸியா வச்சுட்டேன், அவுட் கோயிங்க்கு ஈஸியா வச்சுட்டேன். ஸோ தட் என்னோட மெட்டீரியல் ஹேண்ட்லிங்க்கு எல்லாத்துக்கும் நான் ப்ராப்பரா வச்சிருக்கேன். எல்லா எக்யூப்மெண்ட் வச்சிருக்கேன், மெட்டீரியல் மூவ்மெண்ட்டுக்கு எக்யூப்மெண்ட் வச்சிருக்கேன், மெட்டீரியல் ஸ்டோரேஜுக்கு எக்யூப்மெண்ட் வச்சிருக்கேன். எல்லாம் ரைட்டு. மெட்டீரியலை பாதுகாக்கணுமே. வாட் இஸ் த இன்வென்ட்ரி யூ ஹேவ் கரண்ட்லி? ஒருத்தர் சடனா வர்றான், சார் எங்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு வேர் ஹவுஸ் தேவைப்படும், இவ்வளவு யூனிட் இருக்கு, இவ்வளவு ஸ்பேஸ் வேணும், இருக்கா? ஸ்பேஸ் இருக்கா இல்லையா நான் வந்து வேர் ஹவுஸை பார்த்து சொல்லக்கூடாது. ஐ ஷுட் நோ இன்னைக்கு என்னோட ஸ்டாக் இவ்வளவு இருக்கு, என்னோட இன்வென்ட்ரி ஆல்ரெடி இவ்வளவு இருக்கு, இவ்வளவுதான் ஸ்பேஸ் இருக்கு, இல்ல என்கிட்ட எக்ஸஸா ஸ்பேஸ் இருக்கு, இல்ல என்னோட வேர் ஹவுஸ்ல வந்து இன்னொரு லைன் வேர் ஹவுஸ் வச்சிருக்கேன், ஒரு லைன்ல மட்டும் ஸ்பேஸ் அவைலபிளா இருக்கு, அதுல இவ்வளவு ஆக்குபை பண்ண முடியும். இன்வென்ட்ரி என் கண்ட்ரோல்ல இருக்கணும். எத்தனை கஸ்டமர் என்கிட்ட வந்து ப்ராடக்ட் உள்ள வைக்க சொல்லி கொடுத்திருந்தாலும் வேர் ஹவுஸ் யூஸ் பண்ணாலும் எந்தெந்த இது எங்க இருக்கு அப்படிங்கிறதுக்கு கண்ட்ரோல் என்கிட்ட இருக்கணும். நான் வந்து மேனுவலாவும் பண்ண முடியாது. அப்ப அவன் சொன்னாங்க இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட், அதை எப்படி மேனேஜ் பண்றது?
இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங்க்கு ப்ராப்பரா இருக்கணும். இது பியூரா பிளானிங் தான். பட் ஏரியாஸ் டு பி ஃபோக்கஸ்ட் அண்ட் வாட் ஆர் த கண்ட்ரோல்ஸ் வி கேன் இம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது தான் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் இன் வேர் ஹவுஸ்ல இருக்கு. ஏன்னா வேர் ஹவுஸ்ங்கிறது வந்து நான் பிரைவேட் வேர் ஹவுஸ்ல எனக்கு வந்து இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் பெரிய ப்ராப்ளமா இருக்காது. ஓகேவா? எனக்கு எவ்வளவு வருது, எவ்வளவு எனக்கு வந்து கன்சியூம் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து கிளியரா இருக்கும். ஏன்னா இட்ஸ் மை ஓன் பிரைவேட் வேர் ஹவுஸ். பட் வென் ஐ வேர் ஹவுஸ் ஃபார் அ பப்ளிக், அப்போ ஐ எம் ஓப்பன் டு ஆல். என் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் வருவாங்க, எல்லாரோட ப்ராடக்ட்ஸ் வரணும், எனக்கு அவைலபிலிட்டி என்னன்னு தெரியணும். இன்னைக்கு சப்போஸ் ஏதோ ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ப்ராடக்ட் நான் எடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன்னா அதுக்கு நெகட்டிவா ஏதோ ஒரு ப்ராடக்ட் ரியாக்ட் பண்ண போகுது அப்படின்னா அந்த ப்ராடக்ட் நான் கொண்டு வரக்கூடாது. ஏன்னா அது இதை ஸ்பாயில் பண்ணி விட்டுரும். ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கு. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா ஒன்று சொல்றேன், இந்த சிவகாசி சைடு பட்டாசு நிறைய இது பண்ணாங்க. தீபாவளிக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அவ்வளோ எடுத்து வச்சிருப்பாங்க, ஸ்டாக் பண்ணி வைப்பாங்க. அப்போ மறந்தும் கூட நான் அதுக்கு ஃபயருக்கு ரிலேட்டடா என்னத்தையும் கொண்டு வந்துடக்கூடாது. ஈவன் அங்கே உள்ள லேபர் எல்லாம் வந்துட்டும் செக் பண்ணி வந்து தான் அனுப்புவேன். தீப்பிடி வச்சிருக்கானா, சிகரெட் வச்சிருக்கானா, இவங்க அசல்ட் இருந்தவங்க ஆமா அந்த ஒரு சிகரெட்ல தான் அந்த தீ பத்திர போதா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அது ஹசார்டஸ். இது வந்து பட்டாசுக்குன்னு இல்லை, கெமிக்கல்ஸ் ஒருவேளை இருந்துச்சுன்னா கூட நான் பண்ணணும். ஏன்னா ஹசார்டஸ், கெமிக்கல் எக்ஸ்போஷர் டு ஃபயர் அப்படின்னு போட்டு வச்சிருப்பான். ஸோ இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்ல தான் இது வந்து கண்ட்ரோல் பண்ணணும். எப்படி? இப்போ நான் அந்த ரோ வேர் ஹவுஸ் சிஸ்டம் தெரியுமா, இப்படி வரிசையா இருக்கும் பெரிய. ஒன்றும் இல்லை, நீங்க போர்ட்ல போனீங்கன்னா பாத்திரம் அந்த மாதிரி வரிசையா இருக்கும். சில நேரம் நானே என்னோட ஏரியாக்குள்ள வேர் ஹவுஸ் ஏரியாவே அப்படிதான் சொல்லிக்கலாம், ஒரு ஊசி அந்த மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் வந்து ரிசீவிங், அதாவது மெட்டீரியல் ரிசீவ் பண்ணியிருக்கேன். புட் அவே, வந்த இடத்துல இருந்து எங்க வைக்கணும் நான் டிசைட் பண்ணிடுவேன். ஃபர்ஸ்ட் அன்லோட் பண்ணிட்டு அலோகேஷன், அப்புறம் எங்க பிக் பண்ணிட்டு ஒர்க் இன் ப்ராக்ரஸ், பேக்கிங். ஏன்னா எல்லா மெட்டீரியலுமே எப்படின்னா பேக்டில் வராது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தேர் ஆர் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்ல பேக்கிங்கும் ஒரு பீஸ். மோஸ்ட் ஆஃப் த பேக்கிங்ஸ் எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்கன்னா வேர் ஹவுஸ்ல வச்சு பேக்கிங் பண்ணிக்கிடுவாங்க. அப்போ நான் என்னோட வேர் ஹவுஸ்க்கு ஒரு இன்வென்ட்ரியை என்னெல்லாம் கன்சிடர் பண்ணணும், ரிசீவிங் பார்க்கணும், மல்டிபிள் வேர் ஹவுசஸ் தேவையா. ஏன்னா இப்போ ஒரு ஜென்ரல் மெர்ச்சன்டைஸ்ல இருந்து எனக்கு குட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஜென்ரல் மெர்ச்சன்டைஸ்ல இருந்து வரும்போது டம்பா வருது. அப்போ நான் என்ன பண்றேன், செக்ரிகேட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா நான் வந்து செக்ரிகேட் பண்ணேன். ஓகே, வேற நம்ம மல்டிபிள் வேர் ஹவுஸ், இன்ட்ரானா என்னோட வேர் ஹவுஸே இருக்கும். இதுல இருந்து அப்படி போய் அடுத்து இன்னொரு செக்ஷனுக்குள்ள உள்ள போய்க்கிடுவேன். இன்டர்னா அடுத்து வேற ஆளோட வேர் ஹவுஸ் எல்லாம் முடிப்பேன். ஒர்க் இன் ப்ராக்ரஸ். இப்போ வந்து எல்லாம் ஃபிளெக்சிபிள் பார்கோடு, என்னோட வேர் ஹவுஸ்ல உள்ள வர்றது வெளியே போறது எல்லாத்துக்குமே நான் பார்கோடிங் சிஸ்டம் கூட கொண்டு வந்துட்டேன் இப்போ. அண்ட் எவ்ரி திங் இஸ் இன்டெகிரேட்டட். சைக்கிள் கவுண்ட், ஆக்சுவலா சைக்கிள் கவுண்ட்ங்கிறது வந்து என்னன்னா இன்வென்ட்ரிய வேலிட் பண்றதுக்கு ஒரு மெக்கானிசம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே when I say inventory management in warehouse அப்படின்னா இந்த ஏரியாலாம் I have to focus or I have to concentrate to have my inventory effective. இதுல வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்காமா? இதுல வந்து நான் எங்க அலோகேட் பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் ரிசீவ் பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிசீவ் வந்தோடனே போட்டுருவேன். அதுக்கப்புறம் அலோகேஷன் எந்த ஸ்லாட். சரிமா? எனி பர்பஸ். எப்படி அமேசான் வேற அடுத்து என்ன தெரியும்? ஆமா, ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது எப்படி வரும்னா, சொல்லுங்க. அதுவும் வருமா?
அதுவும் வரும். நீங்க உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நீங்க அதை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆனா அது மட்டும் இல்ல. ஓகே, இப்போ அந்த அமேசான் மாதிரி ப்ராடக்ட் வர்றது எல்லாமே எப்படின்னா ஹைலி அண்டர்ஸ்டாண்ட் கரெக்டா வரும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு வேர் ஹவுஸ் வச்சிருப்பாங்க. இவங்க வந்து இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் மாதிரி கூட ஒருத்தர் எடுத்துக்கிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி வேர் ஹவுஸ்க்கு மொத்தமா வந்துடும், அவனோட ப்ராடக்ட் எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் அதை இங்க வச்சு செக்ரிகேட் பண்ணுவாங்க. பயங்கர செக்ரிகேஷன் நடக்கும், லொகேஷன் வைஸ் இது எல்லாமே. ஏன்னா இங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அவன். கரெக்டா? டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு அவன் வந்து இந்த சென்டரை யூஸ் பண்ணணும் அப்படின்னா இங்க வந்து பிரிச்சே ஆகணும், எல்லாத்தையும் பிரிப்பான் உட்காந்து. அது வேற ஒரு பெரிய வேலையா இருக்கும். பட் அவன் தான் எடுப்பான். எனக்கு வந்து மேனுஃபேக்சரிங் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க சொன்னா அமேசான் வச்சுக்கோங்களேன். அமேசான் வந்து என்ன பண்ணா ஜஸ்ட் கனெக்டிங் த பையர் அண்ட் சப்ளையர் தான் பிளாட்ஃபார்ம். அப்ப என்ன பண்றான், சென்னைக்கு வருது அப்படின்னா சென்னையில உள்ள வேர் ஹவுஸ்க்கு அவன் அனுப்பி விட்டுருவான். அப்ப சென்னையில் பெரிய வேர் ஹவுஸ் எல்லாத்தையும், செங்கல்பட்டுல போய் ஒரு வேர் ஹவுஸ் வச்சிருக்க மாட்டான், காஞ்சிபுரத்துல ஒரு வேர் ஹவுஸ் வச்சிருக்க மாட்டான். ஸோ சென்னைக்கு எல்லாத்தையும் அனுப்பிவிடுவாங்க. சென்னையில வந்துட்டு திருப்பி இங்க இருந்து போற மாதிரி இருக்கும். அப்போ சென்னையிலேயே அவன் என்ன பண்ணுவான், இந்த மாதிரி நியர்பை லொக்காலிட்டிஸ் காஞ்சிபுரம், அரக்கோணம், செங்கல்பட்டு, கும்மிடிப்பூண்டி அது எல்லாத்துக்குமே பிரிப்பான். சென்னைக்குள்ள ஒரு 50 லொகேஷன் இருக்கும், அரும்பாக்கம், வளசரவாக்கம், கோடம்பாக்கம், அது எல்லாத்தையுமே பிரிப்பான். அது எல்லாமே ஆனா அது வந்து என்ன ஆகும்னா இன்வென்ட்ரி வந்து என்ன ஆகும்னா ரன்னிங் இன்வென்ட்ரி, அது எல்லாமே இமீடியட் டெலிவரிக்கு கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ அது வந்து என்னன்னா ஸ்டாக்கிங்லேயே வராது, மேக்ஸிமம் ஸ்டாக்கிங்கே கிடையாது. அது ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப 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 சான்ஸ் கம்மியா இருக்கும். ஏன்னா அது அவங்களுக்கு டார்கெட்டே அப்படி அன்னைக்கு டேல மூவ் ஆகணும், அப்படி ஜஸ்ட் இன் அண்ட் அவுட் தான் வரும். இங்க புட்டவேல வந்து என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு எடுத்து பிரிச்சு உடனே அனுப்பிடுவாங்க, அவ்வளவுதான். அது வந்து கண்டினியூஸா ரன்னிங் ப்ராசஸா இருந்துட்டே இருக்கும். மற்ற பிசினஸ் டு பிசினஸ்ல வந்து இன்வென்ட்ரியில போய் விடும். இன்வென்ட்ரி அப்படின்னா நான் வந்து ஸ்டாக் பண்ணணும், ஐ ஹேவ் டு ஸ்டாக் தட் அண்ட் அப்புறம் எப்ப நீட் வருமோ அப்ப பிக் பண்ணுவேன். ஆனா கான்செப்ட் ஒண்ணு. ஆனா இதுல என்னன்னா ஸ்டாக்கிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இந்த மாதிரி கன்சியூமரோட ப்ராடக்ட்டுக்கு வந்து இருக்காது. எந்த கன்சியூமர் நம்ம இருக்கோம்ல, பிளிப்கார்ட் மூலமாவோ அமேசான் மூலமாவோ மிந்த்ரா மூலமாவோ ஆர்டர் பண்றது வந்து ஸ்டாக்கிங்ல வராது, கண்டினியூஸ் டெலிவரியிலேயே போயிட்டு இருக்கும். அந்த வேர் ஹவுஸ் இல்ல டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் எதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா அதை ஸ்பிளிட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ண பிரிச்சு அனுப்பணும்ல அதுக்கு. ஏன்னா வர்றதெல்லாம் ஒரு ஏரியாவுக்கு மொத்தமா வந்து அங்க இருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காக, பிரிக்கிறதுக்காக மட்டும் அதை யூஸ் பண்ணுவாங்க. அங்க வந்து மேக்சிமம் அப்படின்னா மெட்டீரியல் ஹேண்ட்லிங்க்கு இந்த மாதிரி மெட்டீரியல் எக்யூப்மெண்ட் இந்த மாதிரி பெருசு பெருசுலாம் வராது. ஏன்னா பல வெரைட்டில வரும். மேக்சிமம் இவங்க வந்து இது பண்ணி விட்டுருப்பாங்க. அங்கிருந்து வரும்போது பிளிப்கார்ட்னா பிளிப்கார்ட்டோட இது பேக்கிங் அவனுக்கு கண்டிஷன்ல பேக்கிங் பண்ணியிருப்பாங்க. அமேசானா அவங்களுக்கு எந்த மாதிரி பேக்கிங் வந்திருக்கும். இவங்க மேக்சிமம் என்ன பண்ணுவாங்கன்னா லொகேஷன் மட்டும் பிரிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதுலயுமே இவங்களுக்கு இந்த எல்லாமே இது பண்ணியாகணும், ஃபிளெக்சிபிள் பார் கோடு இது எல்லாம் அதை வச்சுதான் ட்ராக் பண்ணுவாங்க. நம்ம பெரிய லெவல்ல பார்க்கணும், பிசினஸ் டு பிசினஸ் வந்து பெரிய லெவல்ல பார்க்கணும். இது வந்து கஸ்டமர் பிசினஸ் வரும்போது அந்த இன்வென்ட்ரி வரும், நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராடக்ட் வரும். அது எப்போமாச்சும் நீங்க அந்த வேர் ஹவுஸ்க்கு உண்டான லொகேஷனுக்குலாம் போற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சுன்னா பாருங்க, அப்போ தெரியும். ஏன்னா அதுல டேர்ன் ஓவரே பயங்கர டிஃப்ரெண்டா போயிட்டு இருக்கும். ஏன்னா ஒரு பிசினஸ்ல இருந்து இன்னொரு பிசினஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். யாருக்காச்சும் மேபி நீங்க போர்ட்லலாம் யாராச்சும் இருக்காங்க, கிளியரிங் அண்ட் ஃபார்வர்டிங் ஏஜென்ட்டா இருக்காங்க, இல்லைன்னா அங்க ஷிப்பிங் கம்பெனில இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு வந்து உள்ள போறதுக்கு சான்ஸ் நிறைய கிடைக்கும். அவங்க கூட சும்மா கூட போய் பாருங்க எவ்வளோச்சு, யூ கெட் லாட் ஆஃப் ஐடியாஸ். வேர் ஹவுஸை பத்தி பார்க்கணும், அவங்க உள்ள மெட்டீரியல் எப்படி வைக்கிறாங்க, எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னா நிறைய ஐடியா கிடைக்கும்.
Any other points, ma? சரி, ஓகே. ஸோ இன்வென்ட்ரி ஆர் மெட்டீரியல் அதை எப்படி ஹேண்டில் பண்றது இன்சைட் வேர் ஹவுஸ், அதுதான் இது. ஏன்னா வேர் ஹவுஸ் நம்ம சும்மா எடுத்துட்டா போதாது, ஒவ்வொரு ஏரியாலையும் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் சேலஞ்சஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுல மெட்டீரியல் ஹேண்ட்லிங்கும் ஒரு ஏரியா வேர் வி ஹவ் லாட் ஆஃப் சேலஞ்சஸ். ஏன்னா இதுல வந்து டேமேஜஸ்க்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ இதுல பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ தட் வி கேன் மேக் த ஹேண்ட்லிங் எஃபெக்டிவ்லி டு என்ஷூர் காஸ்ட் அண்ட் டைம் ரெண்டுமே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி சேவ் பண்ணணும். அதுக்கு இதுதான் வழி. ஓகே, இஃப் யூ டோன்ட் ஹேவ் எனி கொஸ்டின்ஸ், ஐ ஆஸ்க் Vignesh to take attendance